எப்போவுமே வாழைக்காய் வச்சு வறுவல் பொரியல் கூட்டுன்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாகவும் ஆச்சு, நம்மளுக்கு வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் ஆச்சு. வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறக்காக 3 நல்ல விளைஞ்ச காயை எடுத்து வச்சுருக்கேன். பீலர் மூலமாக தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சாச்சு. காம்போது வந்து இப்போ வெட்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு கிண்ணத்துலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஸ்லைசரில் வந்து கொஞ்சமாக எண்ணெயும் தடவி வச்சுருங்க. ஒரு பேனில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு தோல் சீவி வச்சுருக்க வாழைக்காய் வந்து இந்த மாதிரி டைரெக்டாகவே எண்ணெயில் சீவி விட்டுருங்க. வாழைக்காயோட காம்போது வந்து நீங்கள் கையில் பிடிச்சிட்டிங்கன்னா சிப்ஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால தான் நான் முதல்ல அதை வெட்ட வேண்டாம்னு சொன்னேன். நான் வந்து ஒரு வாழைக்காய் முழுசையுமே எண்ணெயில் சீவி விட்டுருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு தண்ணியில் வந்து அதை சேர்த்து விட்டுறணும். கறினால் நல்லா கலந்து விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கினோடனே எண்ணெயிலேருந்து வாழைக்காய் வந்து வெளியே எடுத்துடணும். அவ்வளவுதாங்க. பொரிச்ச சிப்ஸ் கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற முறுமுறு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.